ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலை நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியம் நிறைஞ்சது. ஈவினிங் நேரத்தில் இந்த டிஃபன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துருக்க அளவு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை ரவை, 1/2 கப்பு தேங்காய் பால், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சின்ன தக்காளி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் மலை பூண்டு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6 பூண்டுக்கு மேலே எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போலாம் லைட்டாக பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். டெய்லி காலையில் சப்பாத்தி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும் போது ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் ஒரு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல எனர்ஜியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துருங்க. தக்காளி பழம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கோதுமை ரவை எடுத்தோம். இதே அளவுக்கு 2 அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா சாதா ரவை வேகிற மாதிரி சீக்கிரமாக வெந்துடும். 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். கொதிக்கிற வரைக்கும் தான். அதனால் நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. இதுக்கு மெஷர்மெண்ட்டில் எதுவும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் கப்போ இல்லை கிளாஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அளவுக்கு கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுங்க. அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா உருந்தாப்பில் வரும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. நீங்கள் கோதுமை ரவை சேர்க்க முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருந்துச்சோன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட அப்புறமா 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமிலே வச்சுருங்க. அது அப்படியே நல்லா கோதுமை எல்லாம் வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இந்த டைமில் இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது தண்ணியெல்லாம் உறிஞ்சி கரெக்டான பருவத்துக்கு வரும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா கொஞ்சம் சுகர் லேசாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த எல்லா குழம்புமே இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பால் ரவா நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.